அசோகங்கிறவன் ஒன்று ஒத்தி ஏதோ ஒன்று சொல்லி உனக்கு வரத இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் ஒரு 400-300 சீரை வருமா வரத இப்போ வந்து மாதம் 100 சீரை வருது பெருசு. அதுவும் இப்போ 50 குறைஞ்சிருச்சு. ஆனால் கருப்புசாமி எனக்கு நல்லபடியாக அதே தொழில் அமைச்சிக்கலாமா? அதே தொழிலை அமைச்சு தரேன். இன்னைக்கு முதலாளி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு ஒன்றும் ஒரு தவறான பாதையில் தான் பார்க்குறோம். உன்னை பார்த்தாலும் ஒரு மரியாதையாக மற்ற மரியாதையை உன்னை அழைச்சிட்டு இருந்தாலும் இப்போ பார்த்தா மானா தலையாட்டுறதோடு சரி இந்த சூழ்நிலையை கொண்டு போய் விட்டாங்க. அதனால் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் இதுக்கு மேலே உனக்கு தொழில் ஃபுல்லாக அமைச்சு தரேன். உன்னால் செய்ய முடியாத அளவுக்கு நான் வழிவகுத்து தரேன். வழிவகுத்துக்குன்னா எனக்கு என்ன பண்ணுற? கை நிறைய என்னன்னு சொல்ல. நான் இப்பயே எனக்கு குடியான்னு நான் சொல்லலை. இந்த நிமிஷமே எனக்கு குடுன்னு சொல்லலை. நீங்க என்ன கடை வெற்றியா? உங்க மனசுக்கு வேண்டுதலை வைங்கண்ணா. அரிசி எடுத்தாங்களா இல்லைன்னா விலகத்தை சொல்லியா? சரி. அதே மாதிரி கருப்புசாமி தீபாவளிக்குள்ள உனக்கு சிறப்பான தொழிலை அமைச்சிடுறேன். 10 ரூபா வருமானத்தை வழிவகுத்துறேன். உன்னுடைய கர்ம வினையும் உன் கஷ்ட நஷ்டத்தையும் தீர்த்துறேன்.